கோலி டாக் கோலிவுட் நியூஸ். அனிருத்தோட டாஸ்மாக் பாடல் சென்சார் கட்டிலிருந்து தப்பிக்குமா? இன்றைய சினிமாக்கள்ல கதை இருக்கிறதோ இல்லையோ, டாஸ்மாக் காட்சிகள், டாஸ்மாக் குத்துப்பாட்டுகள் இல்லாத படமே இல்லைன்ற நிலை உருவாகி இருக்கு. மேலும் பூரண மதுவிலக்கு வேண்டும்னு மகளிர் அமைப்புகள் கோடி பிடிச்சிட்டு வரும் இந்த நிலையில இதுவரை டாஸ்மாக் விஷயத்துல அக்கறை இல்லாம இருந்துட்டு வந்த சென்சார் போர்டு இப்போ மழுங்கின கத்திய சாண பிடிச்சுக்கிட்டு கத்திரிக்க தொடங்கியிருக்காங்க. அதோட முதல் கட்டமா சமீபத்துல என் நெஞ்சை தொட்டாயேன்ற படத்துல இடம்பெற்ற ஒரு டாஸ்மாக் குத்துப்பாடல் சென்சாரோட கத்திரிக்கு இரையாச்சு. அதை அடுத்து அந்த பாடலையே டாஸ்மாக் வாடை இல்லாம புதுசா பாடல் பதிவு செஞ்சு சென்சார் கிட்ட ஒப்புதல் பெற்றாங்க. இந்த நிலையில சிவகார்த்திகேயன், ஹன்சிகா நடிச்சிருக்கோம் மான் கராத்தே படத்துல அனிருத்தோட இசையில ஒரு டாஸ்மாக் பாடல் இடம்பெற்றுச்சு. அனிருத்தோட இணைஞ்சு இசையமைப்பாளர் தேவாவும் பாடியிருக்கும் அந்த பாடல் ஓபன் த டாஸ்மாக்னு தான் தொடங்குது. குடிமன்னர்களை குஷிப்படுத்தும் வகையில உருவாகி இருக்கும் அந்த பாடல்ல சிவகார்த்திகேயனும் அனிருத்தும் சேர்ந்து குத்தாட்டம் ஆடி இருக்காங்களாம். இந்த செய்தி கோடம்பாக்கத்துல பரவியதை அடுத்து சென்சார் போர்டும் உஷாராகி இருக்காங்களாம். ஆக மான் கராத்தே சென்சாருக்கு போகும்போது அந்த பாடல் தப்பிக்குமா, கத்திரிக்கு இரையாகுமான்றது தெரிய வரும். மேலும் ஏற்கனவே பெண்களை கொச்சைப்படுத்தும் வகையில ஆபாச ஆல்பம் போட்டு சர்ச்சையில சிக்கின அனிருத் இப்போ டாஸ்மாக் பாடல் சர்ச்சையிலும் சிக்கியிருக்காரு.